வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அன்சீன். நேற்று நாங்கள் போஸ்ட் பண்ண டைட்டன் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் சப்போர்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காகவே நம்ம சேனலில் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோங்க. ஷார்ட்ஸில் இன்றைக்கான சீரீஸில் நம்ம ஸ்பேஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுவும் பிளாக் ஹோலை பற்றி. அடுத்தடுத்த சீரீஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் அனிமல்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அந்த மாதிரின்னு. சரி, ஓகே, பிளாக் ஹோலை பற்றி பார்ப்போமா? உங்கள் எல்லாருக்கும் பிளாக் ஹோல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார் வெடிச்சு செதறின பிறகு தான் அது பிளாக் ஹோலாக மாறுது. ஒரு ஸ்டாரோட எண்டு தான் பிளாக் ஹோலே. இதை பற்றி நிறைய சயின்டிஸ்டர்ஸ் ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் இதோட ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா 2019 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்னா இது லைட்டே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்குமா, அந்த அளவுக்கு அதிகம். இந்த பிளாக் ஹோல் வந்து 4 பில்லியன் சன்னை உள்ளே இழுத்துக்க முடியுமா இந்த பிளாக் ஹோலால். அப்போ பார்த்துங்களேன் இதோட கிராவிட்டி எவ்வளோ அதிகம்ட்டுன்னு. ஆனால் வெடிக்கான விஷயம் என்னன்னா, நம்ம மில்கி வே கேலக்சிலேயே 100 மில்லியனுக்கும் மேற்பட்ட பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. இந்த பிளாக் ஹோலில் டைமும் ஸ்பேஸும் ஸ்டேபிளாகவே இருக்காது. நம்ம ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி E=mc² கூட இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே ஃபெயில் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சீரீஸை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.